ஓகே, நெக்ஸ்ட் பாருடா. மார்க் டெஸ்ட் 15 கெமிஸ்ட்ரி டிஸ்கஷனு. இதுல கொஸ்டின் பேப்பர் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப ஈஸியான கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ஓகே, ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ஸ்டேட்மெண்ட் 1, FeH2O 6 times 3 plus is strongly paramagnetic, whereas FeCN6 3 minus is weakly paramagnetic. FeH2O 6 times 3 plus வலிமையான பாராகாந்த தன்மை கொண்டது. அதே போல FeCN6 3 minusங்கிறது வலிமை குறைந்த பாராகாந்த தன்மைன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு H2Oங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணு. Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மேலையும் 3 பிளஸ் தான், கீழையும் 3 பிளஸ் தான். ரெண்டுலயுமே 3 பிளஸ் தானே. 3 பிளஸ் Fe 3 பிளஸ்னா அப்ப 3D5 இதுவும் 3D5 ரைட்டா. இப்ப இது கூட வாட்டர் இருக்கு, லிகாண்ட் வாட்டர். வலிமை குறைந்த ஈனி, வலிமை குறைந்த ஈனியா இருந்தா தனித்த எலக்ட்ரான ஜோடி சேர்க்காது, கரெக்டா. அன்பேர்ட் எலக்ட்ரான பேர் பண்ணாது. அப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான பேர் பண்ணல அப்படின்னு ஓகே, அப்போ வலிமை குறைந்த ஈனி வாட்டருங்கிறது ஒரு வீக் லிகாண்ட். அன்பேர்ட் எலக்ட்ரான பேர் பண்ணாது, கரெக்டா. தனித்த எலக்ட்ரான்களை ஜோடி சேர்க்காது. அப்ப 3D5ல 5 எலக்ட்ரான் தனியாவே தானே இருக்கும். அப்ப இதுக்கு பாராகாந்த தன்மை அதிகம் தானே, பாராமேக்னெட்டிக் நேச்சர் அதிகம். இதே FeCN6னா அங்க இருக்கிற அன்பேர்ட் எலக்ட்ரான் எல்லாத்தையும் பேர் பண்ணிடுமா. ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு தனித்த எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். அப்ப இங்க பாராமேக்னெட்டிக் நேச்சர் கம்மி, பாராகாந்த தன்மை கம்மியா இருக்கும். அப்ப இங்க பாராமேக்னெட்டிக் அதிகமா இருக்கு, இங்க பாராமேக்னெட்டிக் கம்மியா இருக்கு. அப்ப கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறதும் கரெக்டா தானே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு. மெர்க்குரி செல் இஸ் suitable for low current devices like hearing aids, watches. கரெக்ட் தானே. மெர்க்குரி செல்லுங்கிறது பட்டன் செல்ரா. பட்டன் செல்லுங்கிறது நம்ம வாட்சுக்கெல்லாம் யூஸ் பண்ற செல்லு, கரெக்டா. அது எங்க யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்றதே கிடையாது இல்லையா. சோ அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ 1ம் கரெக்ட், 2ம் கரெக்ட். ஆன்சர் 4th ஆப்ஷன். ஓகே, சோ அது 46. அடுத்தது 47. இங்க ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் ஒரு 9 ஆக்சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 9 ஆக்சைட்ஸ்ல எத்தனை அசிடிக் ஆக்சைடு பாரு. இங்க வேர் எக்ஸ்ங்கிறது அசிடிக், ஒய்ங்கிறது ஆம்போட்டரிக், இசட்ங்கிறது பேசிக். அப்ப அசிடிக், பேசிக், ஆம்போட்டரிக் இந்த 3 ஆக்சைட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Na2O அப்படின்னு இருக்கா. சோடியம், சோடியம் ஒரு அல்கலி மெட்டல், கார உலோகம். அப்ப Na2Oங்கிறது ஒரு பேஸ் தானே, காரம். அடுத்தது N2O, N2Oங்கிறது ஆக்சுவலி ஒரு நியூட்ரல் ஆக்சைடு, கரெக்டா. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல், அது ஆசிட். ஓகே, நடுநிலை, இதை கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகே, அடுத்தது P2O3. P2O3ங்கிறது அப்கோர்ஸ் இது அசிடிக்கு, அமிலத்தன்மை. Al2O3ங்கிறது ஆம்போட்டெரிக்கா, ஈரியல்பு தன்மை கொண்டது. MnO2, MnO2 இங்க ஆம்போட்டெரிக்கா, ஈரியல்பு தன்மை கொண்டதா. அடுத்தது SiO2 அசிடிக்கு, அமிலத்தன்மை கொண்டது. Cl2O7 அசிடிக்கு. CaO ஆல்கலைன் எர்த் மெட்டல், கார மண் உலோகமா, கால்சியம். அப்ப அதுவும் என்னதுதான், பேஸ், காரம் தான். SO3 அசிடிக். கீழே பாரு எது இருக்கு. P2O3, N2Oங்கிறது நியூட்ரல். லாஸ்டா MnO2வும் Al2O3 ரெண்டுமே ஆம்போட்டரிக்கா இருக்கும். இப்போ இதை வச்சு இங்க ஆர்டர் எழுதும் போது எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 2. இங்க நியூட்ரல்ல ஒண்ணு போயிடுது, நியூட்ரல் நமக்கு இங்க கொடுக்கல, அதை கன்சிடர் பண்ண கூடாது. அப்ப எக்ஸோட வேல்யூ x² + y² / z² சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேன்சல் பண்ணா ஆன்சர் 5. அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலி ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலான்னு கண்டுபிடிக்கிறது தான். அதுல எதுன்னு கண்டுபிடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் இதை கால்குலேட் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இது 47. அடுத்தது 48வது கொஸ்டின் பாரு.
In first order reaction, time required for completion of 99.9% is 10 times of half-life of the reaction. ஓகே, ஒரு முதல் வகை வினையில 99% நிறைவடைகிறதுக்கு தேவைப்படுற டைம் வினையோட அரைவாழ்வு காலத்துக்கு 10 மடங்கு. இது நம்ம ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலால கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T99.9% இஸ் ஈக்குவல் டு 10 T half அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலாவா கொடுத்துருக்கோம். இது கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு. In Arrhenius equation, graph between ln k versus 1 by t gives slope of ln a. Actually, Arrhenius equation la ln k is equal to ln a minus ln k versus 1 by t graph வரைஞ்சா இங்க கிடைக்கிற இன்டர்செப்ட் என்ன அப்படின்னா ln a, ரைட்டா? சோ இங்க கொஸ்டின்ல பாரு, சாய்வு ஸ்லோப்பே அவங்க ln a கொடுத்திருக்காங்க. ஓகே, அங்க சாய்வுங்கிறது ln a கிடையாது, வெட்டு துண்டு இன்டர்செப்ட் தான் ln a. ஓகே, அப்ப 1 கரெக்ட் ஆனா 2 தப்பா கொடுத்துட்டாங்க. அப்ப 1 கரெக்ட் 2 தப்புனா ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இது நம்ம கிராஃப் பார்க்க சொல்லியிருக்கோம். சோ அந்த கிராஃப் கொஸ்டின். அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல பார்த்ததுதான், மேட்ச் பண்ணா இதுக்கு தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இதை நான் ஸ்கிப் பண்றேன் ஏன்னா ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இனிமேல் எல்லாம் வரதெல்லாம் ரிப்பீட்டடா தான் இருக்கும். 50 ஃபீனால். ஃபீனால் கூட ஜிங்க போடுறோம். ஃபீனால் கூட ஜிங்க போட்டு ஹீட் பண்ணா பென்சீனா மாறுன்னு சொல்லியிருக்கோமா? ஃபீனால்ல இருக்கிற ஓ வெளியே போயிடும், அது பென்சீனா மாறும். சோ ஏக்கு 3 2 ஆப்ஷன் இருக்கா? அடுத்தது ஃபீனால் கூட குளோரோஃபார்மும் NaOH போட்டா அது ரீமர் டீமனா? ரீமர் டீமன் வேணா சாலிசில் ஆல்டிஹைடு தானே கிடைக்கும். அப்போ பிக்கு 1. ஃபீனால் கூட கார்பன் டை ஆக்சைடும் NaOH போட்டா சாலிசிலிக் ஆசிட். கோல்ஃப் ரியாக்ஷனா? கோல்ஃப் ரியாக்ஷன்னா சாலிசிலிக் ஆசிட், சாலிசிலிக் அமிலம். ஃபீனால் கூட கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டோம்னா டைலூட் HNO3 போட்டா ஆர்த்தோ நைட்ரோஃபினால், பாராநைட்ரோஃபினால் ஒவ்வொரு NO2 போய் ஆட் ஆகும். அதே கான்சென்ட்ரேட்டட் HNO3 போட்டா 3 NO2 போய் ஆட் ஆகும். பிக்ரிக் ஆசிட். பிக்கு 1 இருக்கிறது இந்த ஆப்ஷன். அவ்வளவுதான். சரி, ஓகே, அதோட ப்ராடக்ட மேட்ச் பண்ணுனா ஆன்சர் கரெக்ட். அடுத்தது 51. ஓகே, இங்க என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, அதுக்கான ரீஏஜென்ட் என்னன்னு கேக்குறாங்க பாரு. எஸ்டர். எஸ்டரை இங்க ஒரு ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். எஸ்டரை ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணணும்னா எஸ்டரை ஹைட்ரோலைசஸ் பண்ணலாமா? எஸ்டரை நீரார் பகுத்தா இந்த பக்கம் OH ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும், இந்த பக்கம் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்குமா? கரெக்ட் தானடா? எஸ்டரை ஹைட்ரோலைசஸ் பண்ணா எஸ்டரை நீரார் பகுத்தா கார்பாக்சிலிக் அமிலமும் ஆல்கஹாலும் கிடைக்கும்னு சொல்லிருக்கோம்ல. கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் தான் கிடைக்கும். அப்போ இங்க ஹைட்ரோலைசஸ் பண்றது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு. ஏக்கு 2ன்னு வருமா? H2O in the presence of hydrolysis, there is a water. Actually hydrolysis in the presence of water ல நீரார் பகுத்தல் அமிலத்தின் நடக்கணும். அப்ப ஏக்கு 2, ஏக்கு 2 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது போ. எஸ்டர் ஆல்டிஹைடா மாறுது. ஆல்டிஹைடா எஸ்டர் ஆல்டிஹைடா மாத்தணும்னா டைபால் போடணும்னு சொல்லியிருக்கமா? நைட்ரைல் சயனைடையும் ஆல்டிஹைடா மாத்திரம், எஸ்டரையும். அப்ப எஸ்டர் ஆல்டிஹைடா மாத்திரம்னா டைபால் வரணும். பிக்கு 3. அப்ப ஏக்கு 2 பிக்கு 3னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இங்க பாரு, சயனைடா அதே ஆல்டிஹைடா மாத்திரம். ஸ்டீஃபன் ரியாக்ஷனா? SnCl to HCl போடலாமா? இதே சிக்கு 3யும் வரும். ஓகே, சிக்கு 3 வரும், ஆனா பிக்கு 4 வராது. எஸ்டரை நம்ம டைபால் கூட போட்டாதான் ஆல்டிஹைடா மாறுமே தவிர எஸ்டரை SnCl to HCl கூட போட்டா ஆல்டிஹைடா மாறாது. ஓகே, அப்போ சிக்கு 3 சிக்கு 3 வரும், ஆனா இங்க மேட்ச் பண்ணும்போது சிக்கு 4 பிக்கு 3. ஓகே, அடுத்தது அதே சயனைட பாரு, கீட்டோன் கூட போடணும்னா கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் போடணும்னு சொல்லியிருக்கோம்ல. சோ டிக்கு 1 ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எல்லாமே ஈஸியான ரியாக்ஷன்ஸ் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸி. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். இந்த ரியாக்ஷன்ல வித் ஏவை பொறுத்தும் பியை பொறுத்தும் ரெண்டுமே வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. முதல் இதுல கால்குலேஷன்ஸ் போடணும்.
ஓகே, கால்குலேஷன்ஸ் இப்போ ஒரு கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வச்சு ஃபர்ஸ்ட் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுறோம் பாரு. R is equal to K into A power 11 B power 11. ஏன்னா ஏவை பொறுத்தும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான், B பொறுத்தும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான், ரெண்டுமே முதல் வகை வினைங்கிறதுனால A power 11 B power 11. அடுத்தது R ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற இந்த வேல்யூ 0.1. அடுத்தது R is equal K ஓட வேல்யூ வேணும்னா இந்த கான்சென்ட்ரேஷனை கீழே கொண்டதுன்னா K is equal to R divided by A into B. R ஓட வேல்யூ அந்த ரேட்டுக்கு A ஓட கான்சென்ட்ரேஷனும் B ஓட கான்சென்ட்ரேஷனும், அந்த வேகத்துக்கு A ஓட செறிவும் B ஓட செறிவும் போட்டு கேன்சல் பண்ணா 1/100 வரும் K ஓட வேல்யூ. இத வச்சுக்கிட்டு இப்ப அந்த ரெண்டாவது வேல்யூக்கு போறோம். தட் இஸ் இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. இப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்னு பாரு. ஒன்னாவது ஈக்குவேஷன் படி பார்த்தா R is equal to K into AB. A ஓட கான்சென்ட்ரேஷன் அங்க எக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்களா, இந்த ரேட் 0.4க்கு A ஓட செறிவு A ஓட கான்சென்ட்ரேஷன் ஏன்னு கொடுத்திருக்காங்களா, எக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்களா, B ஓட கான்சென்ட்ரேஷன் 0.5 இருக்கா. அப்ப எனக்கு A ஓட எக்ஸ் ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப மீதியில இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம்ல. அப்போ இந்த 100 இங்க வந்துருச்சுன்னா 0.4 into 100 divided by 0.4, ஒரு டிஜிட் கொண்டு போயிடுச்சுன்னா 4/5 into 100 கேன்சல் பண்ணு 20 வரும். 4 2 8 80. ஓகே, இது எக்ஸ் ஓட வேல்யூ. இதே போல ஒய் ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா பாரு, அடுத்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 0.8 is equal to 1/10 A ஓடது B ஓடது. B க்கு y னு கொடுத்திருக்காங்க. சோ y ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணா 0 0 கேன்சல் ஆயிடும். இங்கே கேன்சல் பண்ணோம்னா 2 4 2 10. இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது 2னு வரும். ஓகே, ஃபைனலா. சோ ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான், இத கொஞ்சம் பார்த்து வெச்சுக்கோ. ஓகே, சோ அப்ப எக்ஸ் ஓட வேல்யூ 80, ஒய் ஓட வேல்யூ 2. எப்படி கால்குலேட் பண்றோம்னு புரியுதா? இந்த மாதிரி டேபுலர் காலம்குள்ள எக்ஸ் ஒய்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் ரேட் வேகத்தை வச்சு ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சது, அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வினைவேக மாறிலியை கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே, சோ ஆன்சர் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 53. ஒரு ஈத்தர் இருக்கா, என்ன ஈத்தர்? அனிசோலா, C6H5OCH3 அனிசோல். இந்த அனிசோல் கூட HI போடுறாங்க, போட்டு ஹீட் பண்றாங்க. அனிசோல் கூட போடும்போது இங்க I வந்து ஆட் ஆகும், இங்க H வந்து ஆட் ஆகும். இந்த பாண்ட் பிரேக் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம், கரெக்டா? பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர், பகுதி அளவு இரட்டை பிணைப்பின் தன்மை கொண்டதா இருக்கிறதுனால இந்த ஓவுக்கும் அந்த பென்சீன் ரிங்ல இருக்கிற கார்பனுக்கும் நடுவுல பாண்ட் பிரேக் ஆகாது. அப்ப இங்க பாண்ட் பிரேக் ஆகல அப்படின்னா இப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க பாண்ட் பிரேக் ஆயிடும். அப்ப அயோடின் வந்து இங்க ஆட் ஆகும், இந்த H வந்து இங்க ஆட் ஆகும். ஓகே, அப்ப ஃபீனால், பென்சீன் ரிங் மேல OH, ஃபீனாலும் CH3I கிடைக்குமா? ஃபீனாலும் CH3I ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர், அவ்வளவுதான். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 54. அசிடிக் கேரக்டர் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்பவுண்ட். பின்வரும் சேர்மங்களோட அமில பண்பின் சரியான வரிசை கேட்கிறாங்க. அசிடிக் நேச்சரோட ஆர்டர் எழுதும் போது இங்க ஃபர்ஸ்ட் ஃபீனால், இங்க பாரு கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபீனாலை விட கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு அசிடிக் நேச்சர் அதிகம்டா எப்பவுமே. அப்ப இருக்கிறதுலயே கம்மியான அசிடிக் நேச்சர் இருக்கிறதுன்னு பார்த்தா அது ஃபீனால் தான். ஓகே, எல்லா கார்பாக்சிலிக் ஆசிட விடவும் ஃபீனாலுக்கு கம்மி. ஓகே, அப்ப ஃபீனாலுக்கு கம்மினா இங்க கொடுத்திருக்கிறது மத்த மூணும் பாரு கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் அமிலம். ஆனா இது மட்டும் ஃபீனாலா இருக்கா? அப்ப ஃபீனாலுக்கு அசிடிக் நேச்சர் கம்மி தானே, அமிலத்தன்மை கம்மி தானே. அப்ப இருக்கிறதுலயே 1க்கு கம்மியா இருக்கணும். 1க்கு கம்மின்னு எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு, 2 4, செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது இது 3ல பார்க்கும்போது இந்த NO2ங்கிறது ஒரு -M குரூப்பா, CH3ங்கிறது +I குரூப், இங்க H நோ எஃபெக்ட், இண்டக்ட் எஃபெக்ட் 0. இப்ப இந்த இடத்துல அசிடிக் நேச்சர் வேணும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -I -M. அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -I -M னா இப்ப -M இருக்கு. அப்ப இருக்கிறதுலயே அதிகமான அசிடிக் நேச்சர் இருக்கிறது 2. ஓகே, அடுத்தது 2க்கு அடுத்து 3 எதுவுமே இல்லாதது, அடுத்தது பிளஸ் கம்மியா இருக்கும், கடைசியா 1. சோ ஆன்சர் 2 3 4 1. ஓகே, 54க்கு ஃபோர்த் ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அசிடிக் நேச்சர் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், எப்படி எல்லாம் போடணுங்கிறத நான் எல்லா டைப்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ஜஸ்ட் பாத்துக்கோ. அடுத்தது IUPAC நேம் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, அமினும் இருக்கு நைட்ரைலும் இருக்கு. ப்ரையாரிட்டி முன்னுரிமை எங்க கொடுக்கணும்? நைட்ரைலுக்கு தானே கொடுக்கணும், கரெக்டா? ஏன்னா அதுக்குதான் முன்னுரிமை அதிகம். சோ அப்ப இது 1 2 3 4.
மூணாவது கார்பன்ல அமீன் இருக்கு, 3 அமினோ, 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன், CNN நைட்ரைல். அப்ப 3 அமினோ பியூட்டேன் நைட்ரைல் அப்படின்னு வரணும். ஓகே, ப்ரோப்பேன் நைட்ரைல் வரக்கூடாதுடா. ஏன் வராதுன்னா இங்க மொத்தம் 4 கார்பன் இருக்கு, நைட்ரைல்ல இருக்கிற கார்பனையும் சேர்த்துதான் எடுத்துக்கணும். ஓகே, இப்ப மொத்தம் 4 கார்பன் இருக்கு, 4 கார்பன் இருந்ததுன்னா அது பியூட்டேன் வந்துரும் இல்லையா. சோ இப்போ இதுக்கு பேரு 3 அமினோ பியூட்டேன் நைட்ரைல் அப்படின்னு சொல்றோம். 55. அடுத்தது 56. 56ல தி கானிசரோ ரியாக்ஷன் இஸ் நாட் கிவன் பை, கனிசரோ வினையால் உட்படாதது எதுன்னு கேக்குறாங்க. எதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அது இன்வால்வ் ஆகாது. ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடு மட்டும்தான் கனிசரோல இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருக்கோமா. அப்ப இங்க கன்னிசரோக்கு இன்வால்வ் ஆகாதது எதுன்னு கேக்குறாங்க. அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அது இன்வால்வ் ஆகாது. அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாதது எதுன்னு பாரு. அப்போ ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற ஆல்டிஹைடு எதுன்னு பாரு. ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறதா தான் அது கன்னிசரோக்கு இன்வால்வ் ஆகாது. அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்திருக்காங்க, ட்ரைமித்தைல் அசிட்டால்டிஹைடுன்னு கொடுத்திருக்காங்க. ட்ரைமித்தைல் அசிட்டால்டிஹைடுனா இதுதான். ஓகே, இதுல பாரு ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்க கார்பன் ஆல்பா கார்பன், அதுல ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. அப்ப இது இன்வால்வ் ஆகும், கன்னிசரோ வினைக்கு உட்படும். அசிட்டால்டிஹைடு, அசிட்டால்டிஹைடுனா CH3CHOவா, இது இன்வால்வ் ஆகாது. ஏன்னா இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது. இருக்கு. பென்சால்டிஹைடு எடுத்துக்கிட்டோம்னாலும் இங்கேயும் பாரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது, இது இன்வால்வ் ஆகும். ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிட்டோம்னாலும் இன்வால்வ் ஆகும். ஓகே, அப்ப இன்வால்வ் ஆகாதது எது அப்படின்னா இந்த அசிட்டால்டிஹைடு மட்டும்தான். ஓகே, சோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா என்ன என்ன ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும், ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு இன்வால்வ் ஆகுமா, ஆல்டால் குறுக்கத்துக்கு உட்படுமா. அப்போ இது அசிட்டால்டிஹைடுங்கிறது ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு இன்வால்வ் ஆகும், ஆனா கன்னிசரோக்கு இன்வால்வ் ஆகாது, உட்படாது. ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது நெக்ஸ்ட் 57. The compound that gives positive iodoform test, நேர்மறை அயோடோஃபார்ம் சோதனை தரது. நேர்மறை அயோடோஃபார்ம் சோதனைனா CHOH CH3 ரெண்டு குரூப் இருக்கணுமா, CHOH CH3ஓ அல்லது COCH3ஓ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். கொடுத்திருக்க 4க்கும் ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணா பென்டன் 2-1, அந்த பென்டன் 2-1ல மட்டும் பாரு ரெண்டாவது கார்பன்ல COCH3 இருக்கு. அப்ப அதுதான் இன்வால்வ் ஆகும். சோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். மத்ததுக்கும் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன் பாக்கி. ஓகே, சோ இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு அதுல COCH3 இருந்ததுன்னா அது இன்வால்வ் ஆகும், இல்லைன்னா அது இன்வால்வ் ஆகாது. அப்ப இது எனக்கு பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட கொடுக்கும், நேர்மறை அயோடோஃபார்ம் சோதனையை கொடுக்கும். ஓகே, அடுத்தது 58. ஓகே, எது தப்புன்னு கேக்குறாங்க. பின்வரும் ஜோடிகளில் எது தவறானது. Q, Qவும் Wவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாத் ஃபங்க்ஷன், வழிச்சார்பு அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இன்னொன்னு சொன்னேன், ஸ்மால் லெட்டர்ல எழுதுற ரெண்டும் வழிச்சார்புடா, பாத் ஃபங்க்ஷன். கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன், நிலைச்சார்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப பாரு Q ஸ்மால் லெட்டரா, W ஸ்மால் லெட்டரா, ரெண்டுமே வழிச்சார்பு, பாத் டிபெண்டன்ட். Q பிளஸ் Wங்கிறது என்னடா, ஃபர்ஸ்ட் லா டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் W தானே, முதல் விதி, வெப்ப இயக்கவியலோட முதல் விதி. அப்ப Q பிளஸ் Wங்கிறது டெல்டா U தானே. யூங்கிறது அக ஆற்றல், கேபிட்டல் லெட்டர், அக ஆற்றல், ஸ்டேட் ஃபங்க்ஷனா, இன்டர்னல் எனர்ஜினா. அப்ப இந்த இடத்துல பாரு எனக்கு பாத் டிபெண்டன்ட் கொடுத்திருக்காங்க, அது தப்பு. அதே கீழே பாரு U ஸ்டேட் ஃபங்க்ஷன், கீழே கொடுத்திருக்கிறது கரெக்டா கொடுத்திருக்கான், மேல இருக்கிறது தப்பா இருக்கு. சோ ஆன்சர் இதுக்கு தேர்ட் ஆப்ஷன், அதுதான் ராங்லி மேட்ச்டா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, ஸ்மால் லெட்டர்ல எழுதுறதெல்லாம் பார்த்து, கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறதெல்லாம் ஸ்டேட். பாத் ஃபங்க்ஷன்ல ரெண்டு தான், ஒன்னு Q இன்னொன்னு W, ஒன்னு ஹீட் இன்னொன்னு ஒர்க், வெப்பம் வேலை, அது ரெண்டு மட்டும்தான். அடுத்தது 59.
In Carrier's method, halogen containing organic compound is heated with fuming nitric acid in the presence of. Carrier's முறையில ஹாலஜன் கொண்ட கரிம சேர்மம் புகையும் நைட்ரிக் அமிலத்துடன் பின்வருவனவற்றின் எதன் முன்னிலையில் ஹாலஜன் இருக்கிற NO3 போடணும்னு சொல்லியிருக்கனா, எக்ஸா வெளியே போயிடும்னு சொல்லியிருக்கல. அப்ப பண்றோம்னா AgNO3 தான். ஓகே, சோ ஆன்சர் 4th ஆப்ஷன். அவ்வளவுதான். அடுத்தது 60, ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன்ல பார்த்திருக்கோம். டிஸ்கஷனை கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நோபல் கேஸஸ் ஹேவ் வெரி ஹை பாயிலிங் பாயிண்ட். ஆக்சுவலி நோபல் கேஸுக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. மந்த வாயுக்களுக்கு கொதிநிலை ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா அதுக்கான ரீசன் பாரு, நோபல் கேஸஸ் ஆர் மோனோ அட்டாமிக் கேஸஸ். ஓகே, அது எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும், எது கூடயே பாண்ட ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட். தே ஆர் ஒற்றை அணு வாயுக்கள். ஓகே, so அடுத்தது, they are held together by strong dispersion forces. Because of this they are liquefied at low temperature, hence they have very boiling point. Actually அந்த நோபல் கேஸஸ், அந்த மந்த வாயுக்களுக்கு நடுவுல இருக்கிற பாண்ட் பிணைப்பு வலிமை குறைந்த பிணைப்பா இருக்குமா? வீக் போர்சஸா இருக்கும். வீக்கா இருக்கிறதுனால எல்லாம் தனித்தனியா அங்கங்க சுத்திட்டு இருக்கும். அதனால பாயிலிங் பாயிண்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும், கொதிநிலை ரொம்பவே கம்மியா இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. இங்க ஹைன்னு கொடுத்துட்டாங்க, ஆக்சுவலி அதிகம்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அங்க லோ பாயிலிங் பாயிண்ட், குறைவானன்னு இருக்கணும். இங்க ஸ்ட்ராங்னு கொடுத்துட்டாங்க, ஆக்சுவலி இது வலிமை குறைந்த வீக்னு கொடுத்துருக்கணும். ஓகே, அப்ப ரெண்டுமே தப்பா கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ ஆன்சர் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன், ரெண்டுமே தப்பு. ஓகே, அடுத்தது 61. The compound that is more reactive towards electrophilic nitration, electrophilic substitution அப்படின்னா, இப்போ டொலுவின் எடுத்துக்கிறோம். கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாம் பாரு. டொலுவின், வெறும் பென்சீன், பென்சாயிக் ஆசிட், நைட்ரோபென்சீன். இப்போ கொடுத்திருக்கிற குரூப் எல்லாத்தையும் பாரு, இது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் வழங்கும் தொகுதி. பென்சீன் ரிங்க் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அடுத்தது பென்சீன்ல எதுவுமே இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். COOHங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். பென்சீன் ரிங்ல இருந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எடுத்துக்கும். NO2 என்ன பண்ணும்? பென்சீன் ரிங்ல இருந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எடுத்துக்கும். அப்போ இது ரெண்டுமே எலக்ட்ரான் டென்சிட்டி எடுத்துக்குச்சுன்னா, எலக்ட்ரான் எல்லாம் மேல போயிடுச்சுன்னா அப்ப இந்த ரிங் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும்லடா. எலக்ட்ரானை கொடுத்தாவே அங்க என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டா? அப்போ இது ரெண்டுமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரானை எடுத்துக்கும். எலக்ட்ரானை எடுத்துக்குச்சுன்னா அப்ப ரிங் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். கரெக்டா? ஆனா இங்க நம்ம எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பாக்குறோம். எலக்ட்ரோஃபைலுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் தானே. பாசிட்டிவ் சார்ஜ் எங்கடா போய் ஆட் ஆகணும்? நெகட்டிவ் சார்ஜ், மைனஸ் இருக்கிற இடத்துல போய் ஆட் ஆகணும்ல. அப்ப இந்த ரெண்டு குரூப்பும் இருக்கிறதுனால ஆல்ரெடி அந்த ரிங் மேல என்ன சார்ஜ் தான்? பாசிட்டிவ் தான். அப்ப இன்னொரு பாசிட்டிவ் போனா பிளஸும் எனக்கு என்ன ஆகும்? ரிப்பல் ஆகுமா? விளக்கம் அடையுமா? அப்ப இங்கேயும் போய் சேர்றது கஷ்டம், இங்கேயும் சேர்றது கஷ்டம். அடுத்தது இத ரெண்டும் கம்பேர் பண்ண, இங்க எலக்ட்ரான் டென்சிட்டியை பென்சீன் ரிங்க்கு கொடுக்கும் போது பென்சீன் ரிங் மேல மைனஸ் சார்ஜ் அதிகமாகுமா? ஏன்னா மேல இருக்கிற அல்கைல் குரூப் ஒரு எலக்ட்ரான் வழங்கும் தொகுதி, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப அது எலக்ட்ரானை கொடுத்தா பென்சீன் ரிங் மேல மைனஸ் சார்ஜ் வந்துருமா? மைனஸ் சார்ஜ் வந்துருச்சுன்னா அப்ப பென்சீன் ரிங் மேல ஈஸியா ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கிறது போய் ஆட் ஆகலாம்ல. அப்போ கம்பேர் டு பென்சீன், டொலுவின்ல எனக்கு ஈஸியா போய் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். எலக்ட்ரோபிலிக், இங்க நைட்ரேஷன், நைட்ரோ ஏற்றம் நடக்கும். சோ ஆன்சர் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்குங்கிறத பொறுத்து அங்க ரியாக்ஷன் எழுதணும்டா, தெளிவா பாத்துக்கோ. அடுத்தது 62. மைய உலோக அணு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எது அந்த ஹைபிரிடைசேஷனை காட்டுதுன்னு சொல்றாங்க? D2sp3. D2sp3ங்கிறது ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகே, ஆக்சுவலி SF6ங்கிறது sp3d2 அப்படின்னு வரணும். இது ஆக்சுவலி sp3 அப்படின்னு வரும், டெட்ராஹைட்ரல். இது D2sp3 ஏன்னா ஸ்ட்ராங் லிகாண்ட், சோ D2sp3. இது sp3d2 இதுதான். ஓகே, சோ அப்ப D2sp3 காட்டுறது இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 63. ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் என்னடா பாரு, இங்க எழுதிருக்கமா?
ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்னா அல்கைல் ஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகும். AgF or SbF3 or Hg2F2 or HgF2 or cobalt fluoride COF2. இந்த காம்பவுண்ட் எதை எடுத்து ஹெவி மெட்டல் ஃப்ளூரைடு இதுல எதை எடுத்து நம்ம அங்க ஹீட் பண்ணாலும் கிடைக்கிற காம்பவுண்ட் அல்கைல் ஃப்ளூரைடா மாறும்னு சொன்னோமா. அப்ப ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ல கிடைக்கிற ப்ராடக்ட் ஒரு அல்கைல் ஃப்ளூரைடு. அடுத்தது சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல Cu2Cl2வும் HClவும் ஆர் Cu2Br2வும் HBrவும் ஆர் CuCnவும் KCnவும் போடணும்னு சொன்னா இப்ப Cn போய் அங்க ஆட் ஆச்சுன்னா சைனோபென்சீன் ஃபார்ம் ஆகுமா சாண்ட்மேயர் ரியாக்ஷனா. அடுத்தது ஒரு அல்கைல் ஹாலைடும் ஒரு அரைல் ஹாலைடும் எடுத்து சோடியம் கூட ட்ரை ஈத்தர்ல போட்டா உட்ஸ்பிட்டிக்கா ரைட்டா. அடுத்தது ஒரு அல்கைல் ஹாலைடு கூட சோடியம் அயோடின் ட்ரை அசிட்டோன் உலர் அசிட்டோன்ல போடும்போது இந்த அயோடின் நீங்க வந்து ஆட் ஆகும் ஃபின்கெல்ஸ்டீன் ரியாக்ஷனா. அப்ப எதுல என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாரு. ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷனா இருந்தா ஃப்ளூரைடு கிடைக்கணும். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ல ஃப்ளூரைட்னா இப்ப ஏக்4 ரெண்டு ஆப்ஷன் இருக்கா. அடுத்தது சாண்ட்மேயர்னா சயனோபென்சீன் பீக்3 இந்த ஆப்ஷன்ல இருக்கா. அப்ப ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். தட்ஸ் இட். ஓகே கொஞ்சம் தெளிவா படிச்சிருந்தனா இந்த ரியாக்ஷன்ஸ் ஈஸி தான். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் 64. ஓகே இப்ப இந்த ரியாக்ஷன் ஓகே இப்ப இந்த ரியாக்ஷன்ல இந்த காம்பவுண்ட் கூட HBr போடுறோம். HBr போட்டா மார்கோனிக் ஆஃப் ரூல் தான். HBr மட்டும் தான் இருக்கு, பெராக்சைடு கிடையாது. அப்ப மார்கோனிக் ஆஃப் ரூலா இருந்தா இந்த பாண்ட் நீங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜா, கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா இங்க இந்த ரிங் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். பாரு இங்க போட்டிருக்கேன். பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இப்படி இருக்கும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இங்க H பிளஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே எப்பவுமே மார்கோனிக் ஆஃப் ரூல்ல ஃபர்ஸ்ட் H பிளஸ் ஆட் ஆகும், அப்புறமா தான் Br மைனஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் H பிளஸ் வந்து அந்த CH3 கூட சேர்ந்துரும். அப்ப அந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து இந்த பிளஸ் பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க இருந்து ஒரு பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகும் போது அது ஒரு ரிங் பாரு 5 கார்பன் இருக்க ரிங்கா மாறுமா. பாரு இந்த கார்பன் வச்சுக்கோ, ஒரு கார்பன் இன்னொன்னு இது இப்ப இங்க போயிடும்ல, இப்ப இங்க வந்துரும், இது ரெண்டும் சேர்ந்துரும். ஆல்ரெடி அது ரெண்டுக்கும் நடுவுல பாண்ட். இப்ப இந்த கார்பன்ல எனக்கு 2 மெத்தில் குரூப் இருக்கும். பாண்ட் இந்த தானே போச்சு. அப்ப இந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். பாரு இது செகண்டரியா, இது ஈரிணையம். அதே இங்க இருக்கிற மெத்தில் இப்ப என்ன ஆகும்னா பக்கத்துல ஷிஃப்ட் ஆகும். அடுத்தடுத்து ஷிஃப்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இது செகண்டரி கார்போகேட்டையான், சோ இது டெர்ஷரியா மாறும். அப்படி மாறும்போது இந்த மெத்திலும் பக்கத்துல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுமா, இந்த மாதிரி காம்பவுண்ட். அடுத்தது Br-5 ஆட் ஆயிட்டு இந்த மாதிரி காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணோம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே சோ அப்போ இந்த இடத்துல 2 ஷிஃப்ட் பாண்ட் ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஒண்ணு பாண்ட் ஒன்னு ஷிஃப்ட் ஆகுது, இன்னொன்னு மெத்தில் ஷிஃப்ட் நடக்குது. ஓகே சோ மெத்தில் நகர்வும் நடக்குது, பாண்டும் ஷிஃப்ட் ஆகுது. ரெண்டுமே 2 ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும் இந்த இடத்துல. ஆன்சர் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே ரியாக்ஷன் பார்த்து வச்சுக்கோ. அடுத்தது 65. த பாண்ட் ஆர்டர் இஸ் இன்கரெக்டா. எந்த ஆர்டர் தப்புன்னு கேக்குறாங்க. கொடுத்திருக்கிற 4ல பாண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஒன். பாண்ட் ஆர்டர்னா நைட்ரஜனுக்கு 14 எலக்ட்ரான், பாண்ட் ஆர்டர் 3, ஆக்சிஜனுக்கு 2, ஹைட்ரஜனுக்கு 1. சோ அங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் கரெக்டா தான் இருக்கு. நைட்ரஜனுக்கு அதிகம், அடுத்த ஆக்சிஜன், அடுத்த ஹைட்ரஜன். அடுத்தது CO, CO2, CO3 2-. இந்த CO3 2-க்கு பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? CO-னா 14. ஆக்சுவலி CO-னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவுல 3 பாண்ட். ஓகே கார்பன் டை ஆக்சைடுனா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவுல டபுள் பாண்ட். கார்பனேட் அப்படின்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல 3 சிங்கிள் பாண்டு, இன்னொரு பை பாண்ட் வரும். அந்த பை பாண்ட் எனக்கு ரெசனன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல நான் 3 டாட்டட் லைன்ல போட்டிருக்கேன். ஓகே சோ அந்த ஒரு பாண்டு 3 இடத்துக்கு லொக்கேட் ஆகுதா, 3 இடத்துக்கு டீலோக்கலைஸ் ஆகுது. அதனால இத 1/3 போட்டா 0.33. அப்ப ஆல்ரெடி ஒரு பாண்டு, இப்ப ஒரு 0.33னா மொத்தமா 1.3 பாண்ட் ஆர்டர். ஓகே சோ இப்ப இதோட பாண்ட் லென்த் கண்டுபிடிக்கணும். நமக்கு பாண்ட் ஆர்டர் குறைய பாண்ட் லென்த் இப்ப பாரு, கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல 3னா பாண்ட் ஆர்டர் 3,
இங்க கார்பனுக்கும் ஆக்சிஜன் நடுவுல 2 பாண்டுனா பாண்ட் ஆர்டர் 2. இப்பதான் சொன்னேன் இதுக்கு பாண்ட் ஆர்டர் 1.3. ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் சொல்லியிருக்கேன், 1 + π/σ அப்படின்னு சொல்லியிருப்போம், அதை வச்சும் போட்டுக்கலாம். ஓகே, பாண்ட் ஆர்டரும் பாண்ட் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? அப்ப பாண்ட் லென்த் இருக்கிறது அதிகமா இருக்கிறது கார்பனேட், அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு, கார்பனைலுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அந்த ஆர்டரும் அங்க கரெக்டா தானே கொடுத்திருக்காங்க. அடுத்தது டைபோல் மொமெண்ட், அப்கோர்ஸ் BeCl2க்கு 0, அது கம்மி. அடுத்தது NF3, NH3 கம்பேர் பண்ணும்போது NH3க்கு அதிகம், ஏன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷன். NF3 ஆப்போசிட், அப்ப அது கம்மியா இருக்கும். சோ அப்ப NH3க்கு அதிகம், அடுத்து NF3, அடுத்து BeCl2. அந்த ஆர்டரும் பாரு இங்க கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது fourth one, H2S NH3 SiH4 BF3. BF3 ஓட பிணைப்பு கோணம் 120 டிகிரி, ஏன்னா ட்ரைகோனல் பிளேனார் தலமுக்கோணம். SH4க்கு 109 டிகிரி, NH3க்கு 107 டிகிரி, H2Sக்கு 92.5. அப்ப இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறது BF3 தான், ஆனா இங்க இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா அது கரெக்ட், ஆனா இது அப்படியே தலைகீழா மாத்தி கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகே, சோ இதான் ஆர்டர். ஆன்சர் வந்துட்டு ஆக்சுவல் ஆர்டர் எப்படி இருக்கணும்னா, அங்க BF3க்கு தான் அதிகமா இருக்கணும், அடுத்து SiH4, அடுத்து NH3, கடைசியா தான் வந்துட்டு H2S. அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்க அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்ததுனால ஆப்ஷன் தப்பு. ஓகே, சோ fourth ஆப்ஷன். அடுத்தது 66. For one of the element, various successive ionization enthalpies are given below. First, second, third, fourth. அடுத்தடுத்த அயனியாக்கும் ஆற்றல்கள் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான், சாரி இதோட என்ன எலமெண்ட்னு கேக்குறாங்க. பாரு, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எந்த ரெண்டுக்கு நடுவுல டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு முத பாருன்னு சொல்லியிருக்கேன்னா, இதுக்கும் நடுவுல ஓரளவு டிஃபரன்ஸ், இதுக்கும் நடுவுல ஓரளவு டிஃபரன்ஸ், இதுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 9000 டிஃபரன்ஸ் வந்துருதா அப்ராக்சிமேட்டா. அப்போ 9000 டிஃபரன்ஸ் வருதுன்னா அப்ப 3க்கும் 4க்கும் நடுவுல டிஃபரன்ஸ் அதிகம். 3க்கும் 4க்கும் நடுவுல டிஃபரன்ஸ் அதிகம்னா அப்ப 3 வரையிலும் வெளியில இருக்குன்னு அர்த்தம், 4வது உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப 3 வரையிலும் வெளியில இருந்ததுன்னா வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் 3னா 13th குரூப்பா, வேலன்ஸ் எலக்ட்ரான் 3னா 13th குரூப், 13வது குரூப். 13th குரூப்ல என்னெல்லாம் வரும், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். பாஸ்பரஸ் வராது, மெக்னீசியம் வராது, சிலிக்கன் வராது, அலுமினியம் வரும். ஆன்சர் fourth ஆப்ஷன். அவ்வளவுதான். எந்த ரெண்டுக்கு நடுவுல டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னா 3க்கும் 4க்கும் நடுவுல டிஃபரன்ஸ் அதிகம், அதனால வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 வரையில வெளியில இருக்கிறதுனாலதான் அதுக்கு கம்மியா கொடுக்குறோம், 4வது உள்ள இருக்கிறதுனாலதான் அதிகமா கொடுக்குறோம். ஓகே, அப்ப வெளியில 3, உள்ள இருக்கிறது தான் 4வது, அப்ப வெளியில 3 எலக்ட்ரான், அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது டயசோனியம் குளோரைடு கூட அமீன் போடுறாங்க, ஒரு மஞ்சள் நிற சாயம், எல்லோ டை, பாரா அமினோ அசோபென்சீனா, பாரா அமினோ அசோபென்சீன். ஆன்சர் fourth ஆப்ஷன். ஓகே, இந்த எண்ட்ல இருக்கிற இங்க இருக்கிற ஹெச்சும் இங்க இருக்கிற சிஎல் ரெண்டும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஓகே, சோ கிடைக்கிற காம்பவுண்ட் பாரா அமினோ அசோபென்சீன், அதான் மஞ்சள் நிற சாயம், எல்லோ டை. அடுத்தது இங்க கொடுத்திருக்கிறதுல எது கரெக்டா மேட்ச் ஆகலன்னு கேக்குறாங்க. ஓகே, கொடுத்திருக்கிற மாற்றியங்கள், கொடுத்திருக்கிற ஐசோமெரிசத்துல எது கரெக்டா மேட்ச் ஆகல அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, இங்க இதுக்கும் நடுவுல எனக்கு இன்டர்சேஞ்ச் நடந்திருக்கா, அப்ப அது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம், அணைவு மாற்றியம் கரெக்ட். ரெண்டாவது பாரு, இங்க NO2 இங்க ONO ரெண்டும் சேம் தான், இணைப்பு மாற்றியம் கரெக்டா, லிங்கேஜ் ஐசோமெரிசம், இதுவும் கரெக்ட். தேர்ட் ஒன் பாரு, உள்ள 2 வாட்டர் மாலிகுல் இருக்கு, ஆனா இந்த காம்பவுண்ட்ல உள்ள 1 வெளியில 1, அப்போ அந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் என்ன ஆகுது அப்படின்னா இங்க சேஞ்ச் ஆகுது இல்ல. அவ வாட்டர் மாலிகுல் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஹைட்ரேட் ஐசோமெரிசமா? ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர்னு பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு எது மேட்ச் இல்ல, எது மாற்றியம் இல்ல, எது ஐசோமெரிசம் கரெக்டா மேட்ச் ஆகலன்னா தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகே, ஏன்னா இது வந்துட்டு ஹைட்ரேட் ஐசோமெரிசம், உள்ள இருக்கிறது வெளியவும் வெளியில இருக்கிறது உள்ளயும் வாட்டர் மாலிகுல் சேஞ்ச் ஆகுது. வாட்டர் மாலிகுல் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஹைட்ரேட் ஐசோமெரிசம், நீரேற்று மாற்றியம்னு வந்திருக்கணும். ஆனா இங்க கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னு கொடுத்துட்டாங்க, அணைவு மாற்றியம்னு கொடுத்துட்டாங்க, அதனால இது தப்பு. ஓகே, பட் ஆக்சுவலி இது ரெண்டும் என்ன ஐசோமர், என்ன மாற்றியம்னா ஹைட்ரேட் ஐசோமெரிசம். ஓகே, நீரேற்று மாற்றியம் தான். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது fourth ஒன், பிளாட்டினம். இது அயனைசேஷன், ஏன்னா உள்ள இங்க குளோரின் இருக்கு, குளோரின் வெளியே போயிட்டு குளோரின் உள்ள வந்துட்டு Br2 வெளியே போகுது. அப்ப இத தண்ணியில போடும்போது இங்க குளோரின் கிடைக்கும், இந்த தண்ணியில போடும்போது Br- கிடைக்கும். அப்ப தண்ணியில போடும்போது ரெண்டு வேற அயன்ஸை ஃபார்ம் பண்றதுனால இது அயனைசேஷன் ஐசோமெரிசம். அப்ப இதுவும் கரெக்ட். சோ தப்பா இருக்கிறது எது மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா தேர்ட் ஒன் தான்.
ஓகே, அது கோஆர்டினேஷன் கிடையாது, அணைவு மாற்றியம் கிடையாது, நீரேற்று மாற்றியம், ஹைட்ரேட் ஐசோமரிசம். அடுத்தது ketones where R is equal to R dash alkyl group can be obtained in one step by. கீட்டோன்களை ஒரே மெத்தட்ல பின்னாடி இருக்கிற எதுல இருந்து தயாரிக்க முடியும்னு கேக்குறாங்க. ஒரே மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னா எஸ்டரை நீரார் பகுக்கிறது. ஆக்சுவலி ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர்னா கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் மாறும் இல்ல, கார்பாக்சிலிக் அமிலமாவும் ஆல்கஹாலாவும் மாறுமே தவிர அது கீட்டோனா கன்வெர்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன் வராது. செகண்ட் ஒன் ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால். ஓரணி ஆல்கஹாலோட ஆக்சிஜனேற்றம்னா அது ஆல்டிஹைட கொடுக்கும் இல்ல, அது கீட்டோனை தராது, அப்ப அதுவும் வராது. அடுத்தது ஆக்சிடேஷன் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்குமா? இரணி ஆல்கஹால் ஆக்சிடேற்றம் பண்ணும்போது கீட்டோன் ஃபார்ம் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இப்ப இது கரெக்ட். தேர்ட் ஒன் ரியாக்ஷன் ஆஃப் அசைல் ஹாலிட் வித் ஆல்கஹால். அசைல் ஹாலிட் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அது எஸ்டரை ஃபார்ம் பண்ணும் இல்ல, RCOCl அது கூட ஒரு ROH போட்டா இங்க இருக்கிற ஹெச்சும் அங்க இருக்கிற CLO சேர்ந்து வெளியே போயிட்டு RCOOR அப்படின்னு ஃபார்ம் ஆகும், எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அது கீட்டோனை ஃபார்ம் பண்ணாது. கீட்டோனை ஃபார்ம் பண்ணாது, எஸ்டரை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆன்சர் இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகே, செகண்டரி ஆல்கஹால் இரணி ஆல்கஹால் ஆக்சிடேட் பண்ணா அது கீட்டோனா கிடைக்கும். ஒரே நிமிஷம். Which one of the following gives amine on heating with amide? amide கூட ஹீட் பண்ணும்போது எது அமீனை கொடுக்கும்னு கேக்குறாங்க. bromine and aqueous solutionனா ஹாஃப்மேன் bromamide. ஹாஃப்மேன் bromamide என்னடா? RCONH2 அத புரோமின் கூட KOH போட்டோம் அப்படின்னா கிடைக்கிற காம்பவுண்ட் ஒரு பிரைமரி அமீன், ஒரு ஓரணி அமீன் இல்ல, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னே இங்க எனக்கு அமைடு கூட போடும்போது அமீனை தான் கொடுக்கும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். குளோரினின் சோடியம் கிடையவே கிடையாது. புரோமினின் ஆல்கஹாலிக் KOH கிடையாது, அக்வஸ் KOH. ஓகே, நீர் KOH ஓட நீர் கரைசல் தானே தவிர ஆல்கஹால் கலந்த KOH கிடையாது. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து சோடியம் இன் ஈத்தரும் வராது, அவ்வளவுதான். அடுத்தது among the following series of uranium transition metals the one where all the metal ions have 3D electronic configuration. இப்ப கொடுத்திருக்கிற நாலுல எதுல எல்லாத்துலயுமே மெட்டல் ஆட்டம் 3Dயா இருக்கு, 3D எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை வச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ அப்போ எது இது 3D மட்டும் வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். எது 3D2 மட்டும் வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பாரு நான் கீழே எழுதியிருக்கேன். எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் தெரிஞ்சதுனாலதான் இங்க எழுத முடியும். ஓகே, சோ இதை கொஞ்சம் பாத்துக்கோ. இது ஆக்சுவலி ஈஸியான கொஸ்டின்ங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போறேன். இதுல எல்லாமே 3Dயா இருக்கிறதுன்னு பார்த்தா இந்த டைட்டேனியம் 2+, வெனேடியம் 3+, குரோமியம் 4+, மேங்கனஸ் 5+, அது மட்டும் தான். ஓகே, சோ ஆன்சர் இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன், மற்றதெல்லாம் வராது. அடுத்தது 72 the equilibrium constant. ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்து அதோட சமநிலை மாறிலி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்டது. ரெண்டுக்கும் நடுவுல என்ன கரெக்ட்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு, SO2 plus half O2 டபுள் ஹெடட் ஆரோ மார்க் போட்டு SO3, அது K1. இதே சேம் ரியாக்ஷன் அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்ல கொடுத்துட்டு அத ஈக்குவேஷன் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டால பெருக்கிருக்காங்க. அப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாத்தினா 1/ன்னு வந்துடணும்னு சொல்லியிருக்கனா. அப்ப 1/K1 K2 equal to தலைகீழா மாத்திரம் 1/. அடுத்தது என்ன நம்பர்னால பெருக்கிறோமோ இந்த ஒன்னாவது ஈக்குவேஷனை ரெண்டோட பெருக்கணும்ல. ஏன்னா இங்க வெறும் SO2 SO3 இருக்கு, இங்க 2 SO2 2 SO3. அப்ப என்ன நம்பர்னால பெருக்கிறோமோ அந்த நம்பர் அதோட பவர்ல போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இங்க ரெண்டுக்குமே காமனா போட்டுக்கிறேன். ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் அதே 1 தான், அதனால ரெண்டையும் காமனா 1/K1 தி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஈக்குலிபிரியம்ல கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல எதையும் படிக்கலனாலும் இந்த லீச்சர்லி பிரின்சிபலும் இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், இப்ப இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஈஸி தானே, இதெல்லாம் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடணுங்கிற அவசியமே இல்ல. இந்த மாதிரியாவது பார்த்து வைக்க சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதை மட்டுமாவது கொஞ்சம் பார்த்து வை. ஓகே, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத மட்டும் பாரு. அடுத்தது 73 ரெண்டாவது வரிசையில இருக்கிற தனிமங்களோட அட்டாமிக் நம்பர்
அணு எண் மாறும்போது அதோட அயனைசேஷன் என்தால்பி, அதோட அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகும்போது அயனியாக்கும் ஆற்றல் எப்படி மாறுங்கிறத கொடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த பாயிண்ட் என்னென்ன எலமெண்ட்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ இப்ப இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லித்தியத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா ஃப்ளூரின் வரையிலும் கொடுத்திருக்காங்க. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் கொடுக்கல. ஓகே, இப்ப இதுல நமக்கு பிங்கிற பாயிண்ட்லயும் ஈங்கிற பாயிண்ட்லயும் என்ன எலமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். பிங்கிற பாயிண்ட்ல அஃப்கோர்ஸ் பெரிலியம், ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஃபில்டு எஸ் ஆர்பிட்டால். கம்ப்ளீட்லி ஃபில்டு எஸ் ஆர்பிட்டாலா இருந்தா அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், நிலைப்புத்தன்மை அதிகம், அயனியாக்கும் ஆற்றலும் அதிகம்னு சொல்லியிருக்கோமா, அயனைசேஷன் என்தால்பி அதிகமா இருக்கும்னு. சோ பிங்கிற பாயிண்ட்ல பெரிலியமும் ஈங்கிற பாயிண்ட்ல நைட்ரஜனும். அப்ப பெரிலியம் நைட்ரஜன் ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ஏன்னா ஃப்ளூரினுக்கு அடுத்து நைட்ரஜனுக்கு தான் அதிகம்னு சொல்லியிருக்கோம், ஆக்சிஜனுக்கு கம்மியா தானே இருக்கும்னு சொன்னேன். இவங்க ஒரே ஆர்டரா கொடுத்துருக்காங்கடா, அந்த ஆர்டரா கொடுத்துட்டு அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகே, சோ அப்ப லித்தியத்துல இருந்து ஃப்ளூரின் வரையில ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா எதுக்கு அதிகம் எதுக்கு கம்மின்னு கண்டுபிடிச்சா போதும். பாயிண்ட் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டே வா. 1 2 3 4 5 6 7 லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், அப்படியே வரிசையா எழுதிக்கிட்டே வரும். அவ்வளவுதான். ஓகே, சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 74. ஓகே, which of the following electronic configuration is not possible? எது நாட் பாசிபிள்? எல் வேல்யூ ஜீரோவா இருக்கும் போது எம் ஓட வேல்யூ அங்க ஜீரோவா தானே இருக்கணும். அங்க மட்டும் எப்படி எம் ஓட வேல்யூ -1 வந்துச்சு? வரக்கூடாதுல்ல, தப்பு தானே. இப்ப அதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது 75 கிராஃப் கொஸ்டின். கிராஃப் கொஸ்டின்ல இந்த கெமிக்கல் கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதிவினை வேகவியலோட கிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ய வகை வினைக்கு கான்சென்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் அகைன்ஸ்டான கிராஃப். ஃபார்முலா AT is equal to A0 minus KT. இது கான்சென்ட்ரேஷன் தானே, இது டைம். ரெண்டுக்கும் அகைன்ஸ்டா கிராஃப் வரையும் போது ஸ்லோப் சாய்வு என்ன கிடைக்குது, -K. ஓகே, அடுத்தது இதே அப்போ பீக்கு -Kன்னு வரணும். பீக்கு 3ன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கா, செகண்ட் ஆப்ஷனும் இருக்கு ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்கு. அடுத்து கியூக்கு போ. கியூல பாரு log C versus T ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர், முதல் வகை வினைக்குன்னு கொடுத்திருக்காங்க. முதல் வகை வினைனா அப்ப ஃபார்முலா log of AT is equal to log A0 minus KT. இந்த ஃபார்முலாவும் என்ன ஃபார்முலா தான், AT is equal to A0 e power minus KT. அதே ஃபார்முலா தான் இங்க லான் எடுத்து லான லாகா மாத்தி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் 2.303 டிவைட் பண்ணா -K/2.303 வருமா ஸ்லோப். -A/2.303 Qக்கு 4, அப்ப Pக்கு 3 Qக்கு 4 ஆப்ஷன் 2 செகண்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். மத்த ரெண்டையும் நீ போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. நான் மத்த ரெண்டுக்கும் நான் இங்க ஒண்ணுக்கு மட்டும் கிராஃப் போட்டிருக்கேன், இன்னொன்னு கிராஃப் போடல, அதை நீ ட்ரை பண்ணி பாரு. ஓகே, சோ ஆப்ஷன் இதுக்கு 2. ஈஸியான கொஸ்டின் தான். கிராஃப் நம்ம கிளாஸ்ல போட்ட கிராஃப் ஒழுங்கா பாத்தீங்கன்னா போதும். இங்க கான்சென்ட்ரேஷன் அப்படியே நம்ம நோட்ல வந்துட்டு எல்லாம் ATன்னு தான் எழுதியிருப்போம். ஓகே, எங்கேயுமே வந்துட்டு சிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், எல்லா இடத்துலயும் ATன்னு தான் போட்டிருப்போம். ATனா மீனிங் என்ன, கான்சென்ட்ரேஷன், செறிவு தானே. அப்ப நம்ம அதை செறிவு சின்னு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது 76 ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னா வாட்டர் ஆட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஓகே, எல்லாத்த விடவும் வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம் பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால எல்லாத்த விடவும் பாரு எல்லாத்துலயுமே வாட்டருக்கு தான் அதிகம். ஓகே, அடுத்தது ஆன்டிமனி, அதுக்கப்புறமா நைட்ரஜன், ஆர்சனிக், பாஸ்பின். இது நம்ம யூஸ்வலா பாக்குற ஆர்டர் தான். அடுத்தது 77. The electron deficient of which of the following vitamins causes convulsion? எது கன்வல்ஷன், வலிப்பு நோய் எது உண்டாக்கும்னு கேக்குறாங்க. எது வலிப்பை உண்டாக்கும்னா விட்டமின் B6, ரைட்டா. விட்டமின் B6னா பெரிடாக்சினா ரிபோஃப்ளாவினா, அதுதான் வந்துட்டு வலிப்பு நோயை உண்டாக்கும். ஓகே, கன்வல்ஷன். அடுத்தது the pair of species showing perfect tetrahedral geometry. Perfect tetrahedral geometry எது காட்டுன்னு கேக்குறாங்க. Perfect tetrahedral geometry அப்படின்னா எக்ஸாக்டா அது sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கணும். அண்ட் தென் 4மே பாண்டா இருக்கணும்.
ஓகே, நோ லோன் பேர். லோன் பேர் இருக்கலாம், பட் ஆனா லோன் பேர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இல்ல, நோ லோன் பேர்னே வச்சுக்கோ. சோ sp3 ஹைபிரிடைசேஷன்ல லோன் பேர் இல்ல அப்படின்னா, நோ லோன் பேர்னா அது பெர்ஃபெக்ட் ஜியோமெட்ரி. ஓகே, கால்குலேட் பண்ணு. அதே போல NH4 பிளஸ் ஒவ்வொன்றுக்கும், ஏன்னா அம்மோனியாவுல ஒரு லோன் பேர் இருக்கு. SF4 வராது, ஏன்னா SF4 ஊசலாட்ட அமைப்பு, சீசா ஸ்ட்ரக்சர், அதுவும் வராது. இங்கேயும் அதே சேம் வராது. அப்ப மீதி இருக்கிறதுன்னு பார்த்தா இது ஒண்ணுதான். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இதுக்கு நீ ஹைபிரிடைசேஷன் போட்டு பார்க்கணும்டா, சொல்லிட்டாரு அப்படியே விட்டுற போயிடலாம் நினைக்காத. இதுக்கு நீ எழுதி ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கணும். ஓகே, ஃபார்முலா கொடுத்துருக்கோம்ல, H is equal to half into M plus V minus C plus A, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணு. அடுத்தது 79. தி நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் அண்ட் d orbital can be represented as d orbital radial node. Radial node n l. அப்போ அத வச்சு d orbitalனா l ஓட வேல்யூ 2டா. அப்ப l ஓட வேல்யூ 2னா அப்ப ஆங்குலர் நோடு, கோண நோடுகள் ஆட்டோமேட்டிக்கா 2ன்னு வந்துருமா? கோண நோடுகள். ஓகே, அடுத்தது இப்ப இத 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா n-3 வருமா? n-3 ரேடியல் நோடா? கரெக்டா? அப்ப n-3 ஆரக்கணுக்கள் பிளஸ் 2 ஆங்குலர் நோட்ஸ், 2 கோணக்கணுக்கள், ரெண்டையும் கூட்டும் போது கிடைக்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா n-1க்கு ஈக்குவல். அந்த n-1ங்கிறது டோட்டல் நோடு, மொத்த நோடுகள். ஓகே, இத ஃபார்முலா வச்சு ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். டோட்டல் நோட்ஸ்க்கு ஃபார்முலா n-1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கா? செகண்ட் ஆப்ஷன்லயும் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ல இல்ல. அப்ப ஆன்சரை ஒமிட் பண்ணு. அடுத்து டி ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும், இதுவும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அப்ப இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, எப்படி வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், அதை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அடுத்தது சீரியம். சீரியம் இஸ் an important member of lanthanides. லாந்தரைடுகளோட உறுப்புகள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது சீரியம். which of the following statement is about incorrect? எது சீரியத்தை பொறுத்து தப்புன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, the common oxidation state of cerium is +3 and +4. கரெக்ட். சீரியம் +3லயும் இருக்கும், +4லயும் இருக்கும், ரெண்டுலயுமே இருக்கும். the +3 oxidation state of cerium is more stable than the +4. சீரியத்தோட +3ங்கிறது +4 விட ஸ்டேபிள், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா லாந்தரைட்ஸோட காமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் +3டா. அப்ப சீரியமும் +4ல இருந்து அந்த +3 மாறுறதுக்கு தான் விரும்பும். அப்ப +4ல இருந்து +3 மாறுறதுக்கு விரும்புது அப்படின்னா இது எனக்கு செகண்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Third one, the +4 oxidation state of cerium is not known in solution. Actually, cerium வந்துட்டு solution கரைசல்ல +3வும் காட்டும், +4யும் காட்டும். cerium +3 +4 ரெண்டுமே இருக்கும், ஆனா இவங்க காட்டாதுன்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஓகே, அடுத்தது சீரியம் ஆக்ட் ஆஸ் an oxidizing agent. சீரியம் 4+ங்கிறது ஆக்சிஜனேட்ட காரணியா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் கரெக்ட். ஏன்னா சீரியம் 4+ விட சீரியம் 3+ ஸ்டேபிள்னு சொன்னா, அப்ப 4+ல இருந்து 3+ மாறினா ஒரு எலக்ட்ரானை வாங்கணுமா? எலக்ட்ரானை வாங்குனா ரிடக்ஷன், எலக்ட்ரானை வாங்குனா ஒடுக்கம். தன்னைத்தானே ஒடுக்கிக்குதுன்னா அப்ப மத்ததை ஆக்சிடைஸ் பண்ணும்ல, அதர்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணணும்ல. அப்ப இந்த இடத்துல அந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. அப்போ 1, 2, 4 மூணுமே கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பா கொடுத்திருக்காங்க. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். தட்ஸ் இட். எது இன்கரெக்ட் தான் கேக்குறாங்க, சோ அதுதான் தப்பா இருக்கு. அப்ப ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். புரியுதா இது? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் 81. தி கரெக்ட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். சுழற்சி மட்டுமே கொண்ட காந்த திருப்புத்திறன். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்னா பாரு, ஒவ்வொரு காம்பவுண்ட்ல இருக்க மெட்டல் ஆட்டம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். மேங்கனஸ் 2+, மேங்கனஸ் 2+னா 3d5. கூட என்ன லிகாண்ட் இருக்குன்னு பாரு, மேங்கனஸ் எல்லாத்துலயுமே குளோரின் தான் இருக்கு. அப்ப குளோரின்ங்கிறது ஒரு வீக் லிகாண்ட் தானே. அப்ப 3d5னா அன்பேர்ட் எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரான்களை ஜோடி சேர்க்காதா? அப்ப தனித்த எலக்ட்ரான ஜோடி சேர்க்கலன்னா இங்க 5 அன்பேர்டும் அப்படியே தானே இருக்கும், 5 தனித்த எலக்ட்ரானும். அதை விடு. அடுத்தது கோபால்ட் 2+. கோபால்ட் 2+னா 3d7. 3d7னா பாரு, டி ஆர்பிட்டால்ல 7 எலக்ட்ரானை போடணும். ஃபில் பண்ண 7 எலக்ட்ரானை ஃபில் பண்ணா 1, 2, 3, 4, 5, 6, 7 7.
ஓகே, அப்ப 7 இருக்குன்னா அப்ப மொத்தம் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் வருமா? அகைன் குளோரின் அன்பேர்ட் எலக்ட்ரான பேர் பண்ணாது, தனித்த எலக்ட்ரான ஜோடி சேர்க்காது, அப்ப இது தனியாவே தான் இருக்கும் அந்த 3. அடுத்தது நிக்கல் 3d8னா இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகும், 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குமா? ஜிங்க் 2+னா 3d10 10 எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். அப்ப இருக்கிறதுலே அன்பேர்ட் எலக்ட்ரான் கம்மினா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் கம்மி இல்ல. அப்ப இருக்கிறதுலே அன்பேர்ட் எலக்ட்ரான் கம்மியா இருக்கிறதுனா அது ஜிங்க் தான், 0. அடுத்தது நிக்கல், அடுத்தது கோபால்ட், லாஸ்டா மேங்கனஸ் தான் ஆர்டர். ஓகே, சோ அப்போ இருக்கிறதுலே மேங்கனஸ்க்கு அதிகம், அடுத்தது கோபால்ட், நிக்கல், ஜிங்க், தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். அன்பேர்ட் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாவே மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அன்பேர்ட் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சு கூட இருக்கிற லிகான் ஸ்ட்ராங்கா வீக்கான்னு பாத்தீங்கன்னா போதும். அடுத்தது 82 இதே நம்ம மாடல் சம் கிளாஸ்ல 2 சம் போட்டிருக்கோம். 1.5 mole of each xy2 and xy3 if weigh 96 gram and 120 gram respectively. The atomic mass of x and y. XY2 மற்றும் XY3 ஆகியவற்றின் ஒவ்வொன்றிலும் 1.5 மோல்களின் நிறை முறையே 96 கிராம் 120 கிராம். அப்படின்னா XYயோட அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி ஃபார்முலா என்ன? மோல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸா. நமக்கு இங்க எக்ஸோட மாஸும் தெரியாது, ஒய்யோட மாஸும் தெரியாது. சோ இங்க என்ன பண்றோம்னா இந்த மாலிகுலர் மாஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடு. ஓகே, இப்ப மாலிகுலர் மாஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டா கொஸ்டின்ல பாரு ரெண்டுமே 1.5 மோல் 1.5 மோல்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் XY2 1.5 மோல், ஒரு எக்ஸோட மாஸ் பிளஸ் 2 ஒய்யோட மாஸ். ஒரு எக்ஸ் 2 ஒய் ரெண்டையும் கூட்டினா தானே மொத்தமா கிடைக்கும். அப்ப ஒரு எக்ஸ் 2 ஒய் ரெண்டையும் கூட்டி ஈக்குவல் டு 96. ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? மாஸ் ஈக்குவல் டு மோல் இன்டு மாலிகுலர் மாஸா. அப்போ மாஸ் மோல் 1.5, மாலிகுலர் மாஸ் வேணும்னா தெரியாது. அப்ப அங்க இடத்துல என்ன பண்ணிக்கிறோம்னா x பிளஸ் 2y அப்படின்னு போட்டுக்கிறோம். 96 கிராம்னு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. 1.5 மோல் 96 கிராம் வெயிட்ட வச்சிருக்குன்னு, அப்ப 96. சோ அப்ப இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி இது ஒரு ஈக்குவேஷன். இதே போல XY3க்கு போட்டு அது ஒரு ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனையும் இப்ப சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ரெண்டையும் கழிச்சோம்னா எனக்கு பாரு இங்க 1.5x 1.5x கேன்சல் ஆயிடும். இப்ப இதை மைனஸ் பண்ணோம்னா ஒன்னாவது ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணா 4.5ல இருந்து 3 போயிடுச்சுன்னா அகைன் பேலன்ஸ் 1.5 96. 120ல இருந்து 96 போயிடுச்சுன்னா 24. அப்போ ஒய்யோட வேல்யூ வேணும். ஒய்யோட வேல்யூ வேணும்னா 1.5 3/2ன்னு போட்டுக்கலாமா? 3/2னா டிவிஷனுக்கு டிவிஷனா இருந்தா மேல போயிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 8 3 24, 8 2 16. அப்ப ஒய்க்கு 16. இதை அப்படியே கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ கண்டுபிடிச்சுக்கோ. அது ஒன்னாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, ரெண்டுல எதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, சோ அப்போ ஒய்க்கு 16, எக்ஸுக்கு 32. 32, 16 இருக்கணும். 32, 16 நம்ம மாடல் சம் நிறைய கிளாஸ்ல போடும். கான்ஸ்டிடியூட் பேசிக் ரேடிகல்ஸ் ஆஃப் 4th குரூப். 4வது தொகுதி தனிமங்களோட கார உறுப்புகள் கேக்குறாங்க. 4வது தொகுதி தனிமம்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஜிங்க், நிக்கல் அண்ட் தென் மேங்கனஸ். ஓகே, சோ இது 3 ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். பிராக்டிகல் கொஸ்டின் இது. 84. The color and magnetic nature of manganate. Manganate-na பாரு MnO4 2- பெர்மாங்கனேட்னா MnO4 மைனஸ், அதே மேங்கனேட்னா MnO4 2-. அப்போ இது என்ன கலர்ல இருக்குன்னா கிரீன் கலர். பெர்மாங்கனேட் MnO4 மைனஸா இருந்தா வயலட் கலர், ஊதா நிறம். ஆனா இங்க எனக்கு கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே, மேங்கனேட்டுங்கிறது கிரீன் கலர். ஒண்ணு. அடுத்தது இங்க மேங்கனேட்ல Mn+6ன்னு இருக்கும். +6னா 3d1. 3d1னா d ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரானை வச்சிருக்கு, d ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கிறதுனால இது பாரா மேக்னெட்டிக்கா இருக்கும், பாராகாந்த தன்மை கொண்டதா இருக்கும். ஓகே, இதே MnO4 மைனஸா மேக்னெட்டிக்கா இருக்கும். ஓகே, ஓகே. சோ அடுத்தது 85. 85க்கு ஐடென்டிஃபை தி மிக்சர் தட் ஷோஸ் பாசிட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுலெட்ஸ் லா. ரவுலெட்ஸ் லால இருந்து பாசிட்டிவ் டிவியேஷன், நேர்குறி விளக்கம். நேர்குறி விளக்கம்ங்கிறது இங்க அசிட்டோனும் கார்பன் டை சல்பைடும். ஆன்சர் 4th ஆப்ஷன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நீ மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. மெமரைஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எழுதின மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஆன்சர் 4th ஆப்ஷன்.
அடுத்தது 86 கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் OH மைனஸ். OH மைனஸோட இணை காரம். OH மைனஸோட இணை காரம்னா அப்ப OH மைனஸ் இங்க ஆசிடா இருக்குன்னு அர்த்தமா? ஆசிட் தானே பேஸ கொடுக்கும், கரெக்டா? அமிலம் தானே அங்க காரத்தை கொடுக்கும். அப்ப OH மைனஸ் ஆசிடா இருக்குன்னா ஆசிட்னா H பிளஸ் கொடுக்கணுமா? H பிளஸ் கொடுத்தா அப்ப O மைனஸ்ங்கிறது O2 மைனஸா மாறிடுமா? ரைட்டா? O2 மைனஸ் பிளஸ் H பிளஸ் அப்படின்னு இருக்கும். ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் 86க்கு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 87. 87க்கு கொஸ்டின்ல பாரு, நமக்கு கம்பஷன் என்தால்பி கொடுத்திருக்காங்க. ஓகே, டெல்டா H0C அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? எரிதல் என்தால்பி கொடுத்திருக்காங்க. கம்பஷன் என்தால்பி கொடுத்துட்டு ஃபார்மேஷன் என்தால்பி கேக்குறாங்க. ஓகே, ஈத்தேனோட ஃபார்மேஷன் என்தால்பி, ஈத்தேனோட எரிதல் வெப்பம், எரிதல் என்தால்பி, சாரி உருவாதலின் என்தால்பி கேக்குறாங்க. அப்போ கொடுத்திருக்கிறதெல்லாம் கம்பஷன், கேட்கறது ஃபார்மேஷன். ஓகே, இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூஸை வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பாரு, இங்க ஹைட்ரஜனோட கம்பஷன் கார்பன் கிராஃபைட்டோட கொடுத்திருக்காங்க, அண்ட் தென் ஈத்தேனோட கொடுத்திருக்காங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனோட கம்பஷன் ரியாக்ஷன்னா H2 plus half O2 gives H2O. இது ஒன்னாவது ஈக்குவேஷன். அடுத்தது C plus O2 gives CO2. எல்லாமே ஒவ்வொரு மோல் எடுத்துக்கணும் இல்ல? ஒரு மோலை எடுத்து கம்பஸ் பண்ணா அதுதான் நம்ம கம்பஷன் சொல்றோம் இல்ல? எரிதல் வினை, ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன், ஸ்டாண்டர்ட் கம்பஷன் என்தால்பி, திட்ட எரிதலின் என்தால்பின்னு சொல்றோம். அப்போ எல்லாமே ஒவ்வொரு மோல். அடுத்தது எத்திலின், ஈத்தேன். ஈத்தேன் கூட, ஈத்தேனுக்கு நம்ம ஜெனரல் ஃபார்முலா சொல்லியிருக்கோம்லடா, CxHy plus X plus Y by 4 O2 gives X CO2 plus Y by 2 H2O சொல்லியிருக்கோமா? அததான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி மூணாவது ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ எனக்கு ஈத்தேனோட எரிதலின் என்தால்பி கேக்குறாங்க, ஈத்தேனோட கம்பஷன் என்தால்பி கேக்குறாங்க. ஈத்தேனோட எரிதலின் என்தால்பி, ஈத்தேனோட கம்பஷன் ஃபார்மேஷன் என்தால்பி, உருவாதலின் என்தால்பி வேணும்னா ஈத்தேன் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஈத்தேன்ல 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்கா? அப்ப 2 கார்பன் தனியா போட்டுக்கிறோம். சோ 2 கார்பன் 6 ஹைட்ரஜனுக்கு 3 H2 போட்டுக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து C2H6. இப்ப 2 கார்பன், கார்பன் எந்த ஈக்குவேஷன்ல இருக்கு? ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சேம் சைடு இருக்கா? சேம் சைடு இருந்தா பிளஸ். ஆனா இங்க 2 கார்பன் இருக்கு, அங்க 1 கார்பன் தான் இருக்கு. அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அடுத்தது 1H2. H2 பாரு, ஒன்னாவது ஈக்குவேஷன்ல சேம் சைடு இருக்கா? சேம் சைடு இருந்தா பிளஸ். ஆனா இங்க 3 இருக்கு, அங்க 1 தான் இருக்கு. அப்ப இதை 3ஆல பெருக்கலாமா? ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல பெருக்கிறோம், ஒன்னாவது ஈக்குவேஷனை 3ஆல பெருக்கிறோம். அடுத்தது C2H6. மூணாவது ஈக்குவேஷன்ல ஆப்போசிட் சைடு இருக்கு, அப்ப மைனஸ். சோ ஃபைனல் பாரு, நாலாவது ஈக்குவேஷன் வேணும்னா ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஓட மல்டிப்ளை பண்றோம், மூணாவது ஈக்குவேஷனை ஒன்னாவது ஈக்குவேஷனை 3ஓட மல்டிப்ளை பண்றோம். மூணாவது ஈக்குவேஷன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால மைனஸ். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் போட்டினா ஃபைனல் ஆன்சர் -86. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொடுத்திருக்கிற என்தால்பிஸுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு கேட்கிற ரியாக்ஷனுக்கு என்தால்பிக்கு அதுக்கான ரியாக்ஷனை எழுதி சேம் சைடா ஆப்போசிட் சைடான்னு போட்டு ஆன்சர் போட்டினா போதும். ஓகே, சோ ரொம்ப ஈஸி தான், கொஸ்டின் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ஓகே, இது இப்படிதான் சால்வ் பண்றோம். அடுத்தது 88. அதே ரியாக்ஷனுக்கு நம்ம இன்னொரு மெத்தடும் இருக்கு, பட் அந்த முன்னாடி பார்த்தது 87 கொஸ்டினுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, பட் நமக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சேம் சைடு ஆப்போசிட் சைடு, அதனால இதை கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது 88. தி காம்பவுண்ட் தட் கேனாட் ஆக்ட் போத் ஆஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். எது ஆக்சிஜனேற்ற காரணியாவும் செயல்படாது, ஒடுக்க காரணியாவும் செயல்படாது, ரெண்டுமாவும் இருக்காதுன்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டுமாவும் இருக்காது அப்படின்னா எது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுல எது அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலையில இருக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தா அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலையில இருந்தா அது ஆக்சிஜனேற்ற காரணி. இதே லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தா அது ரெடியூசிங் ஏஜென்ட், குறைவான ஆக்சிஜனேற்ற நிலையில இருந்தா அது ஒடுக்க காரணி. அப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனேற்ற காரணி, ஒடுக்க காரணி ரெடியூசிங் ஏஜென்ட், ரெண்டுக்கும் இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ எனக்கு ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ரெண்டுமாவும் ஆக்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க, ரெண்டுமாவும் செயல்படாதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப ரெண்டுமாவும் இருக்காதுன்னா
அப்போ இருக்கிறதுலே ஒண்ணு ரொம்ப அதிகமா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஓகே, இதுல கால்குலேட் பண்ணு. சல்ஃபரோட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்ஃபர் இங்க +4ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் H2SO3. அந்த H2SO3ல சல்ஃபர் +4. ஆக்சுவலி சல்ஃபரோட லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா -2, ஹையர்னா +6. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கு. அப்ப இது ஆக்சிடைஸும் ஆகலாம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் இருக்கலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாவும் இருக்கலாம். ஓகே, ஆக்சிஜனேற்ற காரணியாவும் இருக்கும், ஒடுக்க காரணியாவும் இருக்கும், ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். அடுத்தது பாஸ்பரஸ். பாஸ்பரஸோட இந்த காம்பவுண்ட்ல பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்த்தா அது +5. ஆக்சுவலி பாஸ்பரஸோட லோயர்னா -3, ஹையர்னா +5. ஹையரே +5 தான், இந்த காம்பவுண்ட்லயும் +5ல தான் இருக்கு. அப்ப அது இருக்கிறதுலயே ஹையரா இருக்கிறதுனால அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிஜனேற்ற காரணியா மட்டும்தான் இருக்கும், ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகாது, ஒடுக்க காரணியா செயல்படாது. ஓகே, ஏன்னா அது அதோட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறதுனால. அடுத்தது HNO2ல நைட்ரஜன் +3ல இருக்கு. ஆனா நைட்ரஜனோட ஆக்சுவல் என்னவா இருக்கும் அப்படின்னா -3ல இருந்து +5 வரையிலும். அப்ப ரெண்டுக்கும் நடுவுல தானே இருக்கு, அப்ப அது பிரச்சனை கிடையாது. அடுத்தது H2O2, ஆக்சிஜன் -2ல, இங்க இந்த காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் -1ல இருக்கு. ஓகே, ஆனா ஆக்சிஜனுக்கு காமனா பார்த்தா இங்க -2, பட் ஆக்சுவலி பார்த்தா ஆக்சிஜனுக்கு -2ல இருந்து -1 இங்க. ஆக்சுவலி காமனா பார்த்தா இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு -2ல இருந்து அப் டு +6 வரையிலும் எது வேணாலும் காட்டும். ஓகே, அப்ப அது வரையிலும் எது வேணாலும் காட்டலாம் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல எனக்கு அது காட்டாது, அவ்வளவுதான். ஓகே, சோ அப்ப இது எனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் இருக்கலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாவும் இருக்கலாம். சோ இருக்கிறதுலயே ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதிகபட்சம் ஆக்சிஜனேற்ற நிலை வச்சிருக்கிறது பாஸ்பரஸ் தான். அப்ப ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அதுதான் ரெண்டுமாவும் ஆக்ட் ஆகாது. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 89. இது மேட்ச் தான், கரெக்ட் மேட்ச். பார்த்த உடனே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட், செகண்ட் ஒன்னும் கரெக்ட், தேர்ட் ஒன்னும் கரெக்ட். ஃபோர்த் ஒன்ல லா ஆஃப் கம்பைனிங் ஆஃப் வால்யூம் ஆஃப் கேசஸ், கன அளவுகளோட இணைதலின் விதிங்கிறது கே-லுசாக் லா, கே-லுசாக் விதி இல்ல, அது அவகாட்ரோன்னு வரக்கூடாது, அது கே-லுசாக்னு வரணும். அப்ப அது தப்பு. அப்ப 1, 2, 3 மூணுமே கரெக்ட். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 90. An electric current of 1 ampere is passed through acidulated water for 160 minutes and 50 seconds. What is the volume of hydrogen liberated at anode? 1 ஆம்பியர் மின்சாரம் அமிலமாக்கப்பட்ட நீரின் வழியாக 160 நிமிடங்கள் மற்றும் 50 வினாடிகளுக்கு செலுத்தப்படுகிறது. ஆனோடில் வெளியிடப்படும் ஹைட்ரஜனின் கன அளவு என்ன? இங்க வெயிட்டுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். வெயிட் W is equal to atomic weight into I into T divided by valency into 96500. மின்னாறு பகுத்தல் எலக்ட்ரோலைசிஸ்னாவே இதுதான். இப்ப இங்க வெயிட் பை அட்டாமிக் வெயிட், நிறை பை அணு நிறைன்னு போட்டா அது மோலா கன்வெர்ட் ஆயிடுமா? பாரு, மோல் ஈக்குவல் டு I 1 ஆம்பியர் டைம் 160 நிமிஷம், 160 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப 160 மினிட்ஸ்ங்கிறத நம்ம செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 160 into 60ன்னு வருமா? ஓகே, அத கால்குலேட் பண்ணி அது கூட இன்னொரு 50 செகண்ட்ஸ் இருக்கு. அப்ப ஒட்டு மொத்தமா கூட்டினா கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 9650. ஓகே, டிவைடட் பை வேலன்சி. வேலன்சி இங்க ஹைட்ரஜன் H2 பா, H2னா இங்க ஹைட்ரஜனோட வேலன்சி 2ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இதே போல O2ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 2, Cl2ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 2, இந்த மாதிரி கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதோட வேலன்சி 2ன்னு எடுத்துக்கணும். ஓகே, அதை பார்த்துப்போம். சோ அப்ப வேலன்சி 2 கேன்சல் பண்ண 1/20 மோல் கிடைச்சிருமா? கன அளவு லிபரேட் ஆகிற ஹைட்ரஜனோட வால்யூம் கன அளவு என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்ப மோல் கூட 22.4 மல்டிப்ளை பண்ணா 1.12 லிட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.
அவ்வளவுதான். ஓகே, ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர், ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் கேட்டதுல ஐ திங்க் இதுதான் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். படிச்சிருந்தா நல்லா எழுதி இருக்கலாம் இந்த கொஸ்டின் பேப்பரை. சோ இதுக்கு மேல வரப்போற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈஸியா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் தெளிவா படிச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒழுங்கா படி, டைம் வேஸ்ட் பண்ணாம படி. கொஞ்சம் இந்த வீட்டுக்கு போறது, வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டுல உட்காந்து படிக்கிறேன்னு சொல்றது, அந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன்னா வீட்டுக்கு போனா உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா படிக்க முடியாது. இங்க ஒரு ஃப்ளோல கரெக்டா போயிட்டு இருந்து நீ கடைசி நேரத்துல வீட்டுக்கு போறேன்னு வீட்டுக்கு போய் இருக்கிற ஃப்ளோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒரு ஃப்ளோல போயிடக்கூடாது. ஓகே, அதை பாத்துக்கோ. சோ கொஞ்சம் வீட்டுக்கு போறதை அவாய்ட் பண்ணிட்டு உட்காந்து படிக்கிறத மட்டும் பாரு. உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, உன்னால ரொம்ப படிக்க முடியல சார், டெய்லி என்னால எக்ஸாம் எழுத முடியலன்னா ஒரு நாள் கேப் எடுத்துக்கோ. இந்த எலெக்ஷன் அன்னைக்கு உனக்கு நான் டெஸ்ட் போடல இல்ல, எலெக்ஷன் அன்னைக்கு டெஸ்ட் இருக்காது. சோ எலெக்ஷன் அன்னைக்கு என்ன பண்றேன்னா ஒரு நாள் லீவு. ஓகே, அடுத்தது ஒண்ணு எலெக்ஷனுக்கு முன்னாடி புதன்கிழமையோ அல்லது எலெக்ஷனுக்கு பின்னாடி வெள்ளிக்கிழமையோ ஒரு நாள், எல்லாருமே ஒரே நாள்ல எடுத்துறாத. ஒரு பாதி பேர் புதன்கிழமை ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் மீன்ஸ் புதன்கிழமை உட்காந்து படிச்சுக்கோ. புதன் வியாழன் 2 நாள் கிடைக்கும்ல, அதே. இன்னொரு பாதி பேரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோ, வியாழன் வெள்ளி 2 நாள் கிடைக்கும். ஓகே, பாதி பாதி பேர் 2 நாளா பிரிச்சு கூட கொஞ்சம் 2 நாளா எடுத்துக்கிட்டு நீ உட்காந்து படிச்சுட்டு ஹாஸ்டல்லே உட்காந்து படிக்கணும். அது வீட்டுக்கு போக கூடாது, ஹாஸ்டல்லே உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டுக்கு வா. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாத. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறவங்க அந்த மாதிரி பண்ணு. இல்ல சார் நான் எழுதிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க நீ தாராளமா எழுது, அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, சோ கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டைம் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.